மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. விஜய் வீட்டிலேருந்து வெளியில் வந்தாலே ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். நம்ம தொடர்ந்து அவருடைய அந்த செய்கைகள், அவருடைய வீட்டிலேருந்து வெளியில் வரக்கூடிய நடக்கிற நிகழ்வுகள்லாம் தொடர்ந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் அந்த இளைஞர்கள், பின்னாடி போகிற இளைஞர்கள், டூ வீலரில் போகிறவங்க, காரில் போகிறவங்க, அப்புறம் கூட்டமாக ஓடி போகிறவங்க, இதுவரையும் பார்க்காத ஒரு பொருளை பார்த்த மாதிரி கொண்டாடுகிறவர்கள் எல்லாம் அவர்களுக்கு தெரியாமலேயே ஒரு ஆபத்தில் போய் மாட்டிக்கிறாங்க. அவருடைய வாழ்வாதாரம் என்ன மாதிரி நிலைமைக்கு தள்ளப்படுது அப்படின்றத ஒவ்வொரு முறையும் நம்ம சொல்லிட்டு இருந்தாலும் இந்த இளைஞர் கூட்டத்துக்கு அது செவடங்காதல சங்கு ஓதுற மாதிரி ஆகிப்போகுது. இன்னைக்கும் பாருங்க, அவர் நெல்லையில பிரச்சாரத்துக்காக கிளம்புறாரு. போற வழியில அவர் பின்தொடர்ந்து ஏன் வழக்கம் போல தனியார் விமானம் தான், அவருக்கு பயணிகள் விமானத்தை போனால் அலர்ஜி ஆகாது. ஏன்னா பணம் நிறைய வச்சிருக்காருல்ல. இந்த இந்த சொத்து இந்த டிராவல் கணக்கெல்லாம் எப்போ காட்ட போறாரு, எதில் காட்ட போறாருன்னு தெரியல. பொய் நிறைய, வாயை திறந்தா பொய் தான், உண்மையே கிடையாது சுத்தமானு வச்சுங்களேன். அங்கேயும் நெல்லை பிரச்சாரத்துக்கு நான் பின்னாடி வரேன். இவர் கிளம்பி போகும்போது ஒரு பெரிய படை திரண்டு போகுது. நீங்கள் லாங் ஷாட் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருவீங்க கூட்டமே கிடையாதுன்ட்டு. பின்னாடி ஒரு 100-200 பேரை பைக்ல தான். ஏற்கனவே இந்த ஆதவ மாதிரி இந்த 6 அடி எருமை ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் காசு இருக்கு. ஏர்போர்ட்ல இருந்து நீங்க அந்த ஸ்பாட்டுக்கு வர வரையும் பின்னாடி விரட்டிட்டு வரணும். அதுக்கு உங்களுக்கு காசுன்னு சொல்லி பெட்ரோலை போட்டு 1000 ரூபாய் காசையும் கொடுத்தா பின்னாடி வரமாட்டாங்களா? மொத்த கூட்டத்துல பாதி கூட்டம் காசு கொடுத்து கூட்டப்படுற கூட்டம் தான். இதுல வந்தவங்க ஒரு கட்டத்துக்கு மேல ஒருத்தனை முட்டி மோதி ஏராளமான வாகனங்கள் ஒன்னோட ஒன்று முட்டி மோதி விழுந்துச்சு. இப்ப நமக்கு கிடைத்த தகவல் அங்க ஒருத்தனை கால் உடைஞ்சு போச்சு, பல பேருக்கு காயம் பட்டிருக்கு, பல பேருக்கு ரத்த காயம். ஒரு பழமொழிகள் சொல்லுவாங்க, ஒரு குறிப்பிட்ட அவங்க கத்தி எடுத்துட்டா ரத்தம் பார்க்காம வைக்க மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஜய் வீட்டை விட்டு வெளியில வந்தாலே யாரோ ஒருத்தரை காவு வாங்குவான், சாவடிப்பான், அல்லது அவன் கை கால் உடையும். இப்ப நீங்க செக்ரட்டரியேட் போனப்போ கூட ஒரு போலீஸ்கார கையை உடைச்சான், எலும்பு முறிவு அவருக்கு. அது மாதிரி அந்த 6 அடி எருமை காரை ஏற்றி ஒரு போலீஸ்காரன் காலை உடைச்சது. இங்கே திருச்சி கிழக்கு பிரச்சனையில அந்த பிரச்சார நம்ம விஷயத்துக்கு போகும்போது இந்த மாதிரி தொடர்ச்சியாக விஜயனுடைய பிரச்சார கூட்டங்கள் எல்லாத்துலேயுமே ஏதோ ஒரு அசம்பாவிதம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இதற்கு விஜய் காரணம் சொல்லலாமா? யாரை சொல்ல முடியும்? விஜய் தான் சொல்லணும். ஏன்னா விஜய் தான் தன்னுடைய அந்த தற்குறி ரசிகர்களுக்கு புரிய வைக்கணும். புரிய வைக்கலன்னா அவன் மேல ஆக்ஷன் எடுக்க வைக்கணும். இப்ப காவல்துறை வேடிக்கை பார்க்குறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா காவல்துறை பொறுத்த வரைக்கும் எல்லார் சாவியும் புடுங்கிடணும். இந்த டூ வீலர்ல பின்னாடி துரத்திரும் போறோம் அத்தனை பேரையும் மடக்கி பேரிகார்டை போட்டு நிப்பாட்டி எல்லார் சாவியும் புடுங்கிட்டீங்கன்னா 2 நாள் கொடுக்காதீங்க. அப்பதான் அவங்களுக்கு அந்த அந்த நம்ம பண்றது தப்புன்னு குறைக்கும். எந்த வேட்பாளர், எந்த கட்சி தலைவருக்கும் இப்படி ஒரு விஷயம் நடக்கிறதே இல்லைங்க. கூட்டம் வர்றதை பார்த்த உடனே அப்படியே பொங்குறானுங்க. டேய், கூட்டம் வர்றது முக்கியம் இல்லடா, அது நல்ல கூட்டமா தரமான கூட்டமா மாறணும், அரசியல் படுத்தப்பட்ட கூட்டமா மாறணும். அதைத்தான் நம்ம திரும்ப சொல்லி நமக்கு டயர்ட் ஆகி போகுது. இப்ப அதுக்கு இன்னைக்கும் அதே மாதிரி பல பேர் ஒருத்தனை காலை உடைச்சிருக்கான், பல பேருக்கு அடிபட்டிருக்கா. ஆனா இதே விஜய் நீங்க கொஞ்ச நாள் திருச்சியில போய் அவர் வேட்புமனு தாக்கல் பண்ண போது ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் பைக்ல விழுந்த உடனே இறங்கி ஓடி போய் காப்பாற்ற போனாரு. அது ஸ்கிரிப்ட். இங்க ஊழறான் கண்ணாடியில பாத்துக்கிட்டு இருக்கான், ஆனா ஒருத்தன் வண்டி நிற்கவும் இல்லை, என்ன கூட விசாரிக்கல, வண்டி பறந்து போயிட்டே இருக்கு. இது ஸ்கிரிப்ட் இல்ல. ஸ்கிரிப்ட்னா இறங்கி வருவாரு, ஸ்கிரிப்ட் இல்லைன்னா வரமாட்டார். எவன் செத்தா கூட வரமாட்டார். பின்னாடியே உழுந்து ஒருத்தன் விக்னேஷன் செத்தானா 10 நாள் ஹாஸ்பிட்டல் தான் பார்த்து 18 நாளுக்கு மேல கடைசி செத்து போயிட்டான். ஒரு இரங்கல் கூட தெரிவிக்காத தற்குறி தண்டம் தான் விஜய். இப்ப நெல்லையில பிரச்சாரம் ஆரம்பிச்சார். பிரச்சாரத்தை பேசுறார் கூட்டத்துல. பெண்கள் எல்லாம் பயங்கரமா ஆரவாரம், இளைஞர்கள் மீது தான் கார்னர் பண்றாராம். இளைஞர்களே நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். எப்படா நல்லது நடக்கும்? நீ வந்தாலே பல பேர் சாவறான், பல பேருக்கு அடிபடுது, எப்படி நல்லது நடக்கும்? உனக்கு என்ன அரசியல் இது வரைக்கும் தெரிஞ்சிருக்கு? 33 வருஷம் அதே பழைய ஸ்கிரிப்ட். ஏற்கனவே எல்லா ஊர்லயும் பேசின ஒரே ஸ்கிரிப்ட். நான் உங்களுக்காக வந்திருக்கேன், பெரிய சொகுசு வாழ்க்கையை விட்டு வந்துட்டேன், வழிகளை தாங்கி வந்திருக்கேன் அப்படின்னு பேசுவார்ல. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன், ஒன்னுத்தையும் விட்டு வரலங்க. இன்னைக்கும் அதே பனையூர் பங்களா நீலாங்கரை பங்களால இருந்து தான் கிளம்பி போறான், பெரிய சொகுசு மாளிகையில இருந்து தான் கிளம்பி போறான். அதுக்கப்புறம் தனியார் விமானம் தான் வந்தது, சொகுசு வேன் தான், ஏசிக்குள்ள இருந்து தான் வராரு, வெயில் எல்லாம் வரல. அங்க பேசுற இடமும் இவருக்காக தான் கூடாரம் போட்டிருக்காங்க, ஏதோ மக்களுக்காக போட்டாங்கலாம் நம்பிடாதீங்க. இவரால வெயில்ல நிக்க முடியாது, அதனால ஏசி கூடாரம். திரும்பி போகும்போது நட்சத்திர ஹோட்டல் தங்குறது, அப்புறம் திரும்பி தங்குறதெல்லாம் கிடையாது, அப்படியே எங்கேயாவது ரெஸ்ட் எடுக்குன்னா நட்சத்திர ஹோட்டல், சொகுசு வாழ்க்கை. திருப்பி தனியார் விமானம், திருப்பி வீட்டுக்குள்ள போய் படுத்துக்கிறது. இன்னைக்கு வந்துட்டாரா நெல்லை தூத்துக்குடின்னு அங்க ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்புறம் 5 நாள் லீவ் எடுப்பார். தொடர் பிரச்சாரம்னு ஊடகங்கள் தான் பேசிக்கிட்டு இருக்கு.
ஆனா இவர் தொடர் பிரச்சாரம் பண்ண மாதிரி தெரியல. அங்க பேசும்போதும் எவ்வளவு விஷயங்கள் பேசினாலும் தேர்தலுக்கு 30 நாளுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த கிளறி விட்டாங்க, அது செல்படுக்கலன்றாரு. எந்த விஷயம் தெரியுமா? உன் மனைவி விவாகரத்து வழக்கு தாக்கல் பண்ணது. இவ்வளவு நாளா என் கூட இருந்தது, எதுவுமே பண்ணல. இப்ப திடீர்னு வராங்கன்னா, இவ்வளவு நாளா நீ நல்ல மாதிரி நாடகம் ஆடின, இப்ப நல்ல மாதிரி வீட்டுக்குள்ள நாடகம் ஆடாம வெளியில நாடகம் ஆடி இருந்தா அது பொதுமக்களுக்கு தெரியணும்னா அவங்க வழி கிடையாது. நீதிமன்றத்தை படியேறி இருக்காங்க. அது கூட அவங்க அந்த லீக் பண்ணலையே அந்த காட்சி, அந்த கடிதங்களை இவங்க தரப்புலேயே லீக் பண்ணிட்டு பழிய சங்கீதா மேல போட்டாங்க. மனைவியே ஒருத்தில்லைன்னு சொன்னால்தானங்க இவரு. இதுதான் இன்றைய கூட்டம். இது விஜய்க்கு அரசியல் என்பது ஏதோ சும்மா எடுத்து கைப்பாவையா விளையாடுற பொருள் நினைக்கிறார். அரசியலுடைய அந்த முழுமையான விஷயங்களை புரிந்து கொள்ளும் கூட தகுதி திராணி இல்லாதவர். அவருக்கு திமுகவை திட்டணும். இன்னைக்கு என்னவோ பாஜகன்னு வாய் திறந்து வருது. அது சொல்லி கொடுத்துருப்பாங்க, நம்ப மாட்டாங்கப்பா யாருமே. நீ பாஜக எங்க ஆள் தான், நீ இருந்தாலும் எங்களை திட்டுற மாதிரி சொன்னாதான் நம்புவாங்க. அதனால நம்புற மாதிரி நீ பாஜக திட்டு, போற போக்குல ஏதாவது ஒண்ணு பேசு, அப்பதான் நம்புவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தெரியுதா என்ன பேசினார்னா, சிறுபான்மையினர் வாக்குகளை நம்பிதான் விஜய் வந்திருக்காரு. அவரே அந்த பேச்சுல சொல்றாரு, சிறுபான்மையினர் வாக்குகளை விஜய் பிரிச்சிருவாருன்னு பேசுறானுங்க. சரி, அவ்வளவு பேசுறிய, நீ ஜோசப் விஜய் உன்னை அடையாளப்படுத்தணும். உங்கள் விஜய் நீ ஏன் பேசுற? நீ ஜோசப் விஜய் தானே, அப்படித்தானே வேட்பாளர் படிவத்திலேயே நீ சொல்லி இருக்கிற. அப்புறம் எல்லா இடத்துலயும் விஜய் நீ அடையாளப்படுத்துற. அப்ப அந்த ஜோசப் விஜய் வேற யாரோ, நீ கிடையாது. பித்தலாட்ட பேர் வழிங்க. விஜயை நம்பி போகிற எல்லாருக்கும் இலவசமாக கிடைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, அடிபடுறது, ரத்த காயம் வாங்குறது, மரணம் ஏற்படுறது, இதெல்லாம் சர்வசாதாரணமா விஜய் கூட்டங்களை விஜயை பின்தொடர எல்லாருக்கும் ஏற்படும். அதான் இந்த கூட்டத்திலும் இன்னைக்கு நடந்த நெல்லை பஞ்சாயத்திலையும் அதான் நடந்திருக்கு. புதுசா வேற ஒன்றும் இல்லை, பழைய பஞ்சாங்கம் தான். புதுசா பேசுறதா நினைச்சு பேசியிருக்காரு, எடுபடவே இல்லை. செல்ஃப் எடுக்காத ஒரு கூட்டம். ரோட் ஷோ பண்ண போறாரு. அதுல இன்னும் என்னென்ன கூத்தல நடக்க போகுதுன்னு தெரியல. அது பண்ணட்டும், அது பண்ண பிறகு அது சம்பந்தமாக நம்ம திரும்பி பேசலாம். இதுக்கு இடையிலேயே ரஜினிகாந்தை ஏர்போர்ட்ல செய்தியாளர்கள்லாம் கேட்குறாங்க, ஐயா நீங்க இளைஞர்கள் நடிகர்கள் பின்னாடி போயிட்டு இருக்காங்களே, அடிக்கடி உழுந்து அடிபடுறது, நீங்க மூத்த நடிகராக என்ன சொல்றீங்கன்னு கேட்ட உடனே அவர் சொன்ன ஒரு வார்த்தை இன்னைக்கு இணையம் முழுக்க தெரிவிக்க வச்சிட்டு இருக்கு. நடிகர் பின்னாடி போவாதீங்க, போனா கை கால் உடஞ்சி அடிபட்டா நீங்க தான் வலியை ஏத்துக்கணும், உங்க குடும்பத்தார் தான் பாதிக்கப்படுவாங்க, அப்படி வாழ்க்கை உங்க வாழ்க்கை தான் பாதிக்கப்படும் அப்படின்னு நேரடியாக விஜய்க்கு ஒரு விஜயனுடைய லட்சணத்தை போட்டு உடைச்சிருக்காரு. ஏற்கனவே சொல்லிட்டாரு, காலம் பதில் சொல்லும், காலம் பேசாது ஆனா காத்திருந்து பதில் சொல்லும்னு சொல்லியிருக்காரு. இப்ப ஒரு பக்கத்துல பதில்கள் வந்துகிட்டே இருக்கு. ரஜினிகாந்துடைய வாய்ஸுக்கு மவுஸ் இருக்கா இல்லையா அப்படின்றத தாண்டி, ரஜினிகாந்த் என்ன பேசினாலும் அது மவுஸா தான் இருக்கும், என்ன பேசினாலும் அது வாய்ஸ் ஈடுபடத்தான் செய்யும். இன்னைக்கு அவர் விஜய் பேரையே குறிப்பில்லை, ஆனா நாங்கெல்லாம் எங்களை போன்றவரெல்லாம் விஜய் நடிகர், அவரை பின்தொடர்ந்து போகிற எல்லாரும் தான் ஊழ்ந்து அடிபடுறாங்க, அவர் குறிப்பிடுவது விஜய் தான் அப்படின்னு பேசுறோம்ல. இதுதான் அவருடைய அந்த வெற்றியின் ரகசியம். அவர் என்ன பேசினாலும் அது செய்தியா மாறிடுது. விஜய் லட்சணத்தை போட்டு பொழந்திருக்கா ரஜினி தான் நீங்க பேசுறாங்க எல்லாருமே. அது ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் இதோடு நிறுத்த மாட்டாரு. இந்த தேர்தல் வரைக்கும் பல இடங்கள்ல பல கேள்விகளுக்கு அவர் இந்த மாதிரி ஒற்றை வரி பதில் சொல்லிட்டு போறாரு. அது விஜய்க்கு பெரிய ஆப்பா முடிய போகுது. ஏன்னா இந்த மாதிரி விஜய் மாதிரியான தரம் தாழ்ந்தவர்கள், தப்பானவர்கள், இளைஞர்களை தவறா வழிநடத்துறவங்க கிட்ட எந்த அதிகாரம் போகக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருக்கணும். விஜய் அரசியலுக்கு லாய்க்கு இல்லாதவர். இந்த கூட்டத்தை பார்த்தலாம் நீங்க ஒன்றும் மிரண்டாதீங்க. ஏன்னா இந்த கூட்டம்னு செட்டப் கூட்டம். நீங்க உங்களுடைய கவனத்துக்கு ஒரு விஷயத்த நான் சொல்றேன். இப்போ ஒரு இடத்துக்கு வராரு, ஒரு தொகுதிக்கு வராருன்னா அந்த தொகுதியை ஒட்டி சுற்றி இருக்கிற எல்லாரும் இந்த நடிகரை பார்ப்பதற்கு வருவாங்க. அப்ப நீங்க கூட்டம் கூட்டுவதோடு சேர்ந்து பார்வையாளர் கூட்டமும் ஒரு கூட்டம் வரும். ஆஹா எவ்வளவு கூட்டம் வந்துருச்சு அப்படின்னு நம்பினோம்னா அந்த கூட்டத்துல 10% தான் அந்த ஊரை சேர்ந்தவர் ஓட்டு போடுற ஆள் இருப்பான். மற்றவங்களாம் வேற ஊர்ல இருப்பான். நான் தான் விஜய், நான் நிப்பாட்டி இருக்கிற எல்லாரையும் நான் தேனை தேர்ந்தெடுத்தேன். கஞ்சா வியாபாரியை தேர்ந்தெடுத்திருக்காரு, ஊடு பூந்து அடிக்கிறவனை தேர்ந்தெடுத்திருக்காரு. எல்லாம் கடைநிலை ஊழியர், கஷ்டப்படுறவனா யாரு? மரிய வெளிச்ச சோத்துக்கே கஷ்டப்படுறானா, சாப்பாட்டுக்கு அடுத்த வேலை சாப்பாட்டு கஷ்டப்படுறானா, இல்ல இந்த கஞ்சா வியாபாரி கஷ்டப்படுறானா சாப்பாட்டுக்கு? ஒரு ஆள் இந்த பூம்புகார்ல யானே ஒருத்த நிப்பாட்டிக்கான், அவன் பெரிய பணக்காரன், அவனுக்கு அந்த தொகுதியில ஒண்ணுமே தெரியல, அவன் ரசிகர் மன்றத்துல போஸ்டர் ஒட்டினவனா? போஸ்டர் ஒட்டி
காலங்காலமாக விஜய்க்கு விசுவாசமா இருந்த எவனுக்குமே சீட்டு கொடுக்கல. 234 தொகுதியில் நிக்கிற எவனுமே விஜய் ரசிகரே கிடையாது. இந்த மாவட்ட செயலாளர் 4 பேர் இருப்பானுங்க, பூராவும் அவனுங்க எல்லாம் புறத்துட்டு எல்லாருமே கேஸ் இருக்குங்க. எல்லாருமேலும் நல்ல நல்ல பேரே எடுக்கல. 2 லேடிஸ் நிப்பாடிருக்காங்க. அந்த 2 லேடிஸ் பத்தி நிறைய இணையத்துல பயங்கரமான பிரச்சனை வருது. தில்லாலங்கடி ஆட்களா இருக்கிறாங்க, கேடிகளா இருக்கிறாங்க. ஸோ இவர் சேர்ந்தெடுத்து இருக்கிற எல்லாருமே சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவன் தான். ஆளு வருச்சுன்னா அடுத்த வேலை சோத்துக்கு இல்ல. ராஜ்மோகன் வீடு வீடா போய் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அவர் சொல்றது தான், நம்ம சொல்லல. அவர் தான் அக்கா காலையில உங்க வீட்டுக்கு சாப்பாடு டிஃபன், அண்ணா மதியானம் உங்க வீட்டுல டிஃபன் அப்படின்னு சொன்னவர் ராஜ்மோகன். அதனாலதான் சொல்ற வீடு வீடா போய் சாப்பிட்டுட்டு இருக்காரு. பாவம், சாப்பாடு காசு இல்ல. நிர்மல்குமார் அப்படியே ஊர் ஊரா போய் கோயில் கோயிலா போய் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அதனாலதான் திருப்பரங்குன்றத்துல போய் நிக்கிறாரு. அவருக்கு அங்க சீட்டு கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தம் விஜயனுடைய இந்த நெல்லை இன்றைய பயணமும் பிசு பிசுத்து தான் போனது, பெருசா செல்பெடுக்கல. அவர் இனிமே எந்த கூட்டத்துக்கும் தொடர் கூட்டத்துக்கு போவதற்கு வாய்ப்பே இல்லை. இதை விட இன்னொரு கிளாஸான மேட்டர் ஒன்று சொல்றேன் பாருங்களேன். விஜய் இனிமே வரமாட்டா தெரிஞ்சு போச்சு. நம்ம ஊருக்கு வரமாட்டாரு, நமக்காக பிரச்சாரம் பண்ண மாட்டா தெரிஞ்சு போச்சு. வேட்பாளரை பக்கத்துல நிறுத்தி பேரை சொல்லியோ அவர்களை அறிமுகப்படுத்தியோ சொல்றது கூட துப்பு இல்லாதவர் தான் விஜய். நீங்க நெல்லையில என்ன பண்ணிருக்கணும்? அந்த கூட்டம் போட்டிய உன்னுடைய வேட்பாளர்களை அங்க நிப்பாடி இருக்க வேணாமா? இவங்கெல்லாம் என்னுடைய வேட்பாளர்கள், இவங்கெல்லாம் நல்லா பாருங்க, இவங்களதான் ஓட்டு போடுங்கன்னு காமிக்கணும் வேணாமா? காட்டவே இல்லையே. வழக்கம் போல அதே பழைய ஸ்கிரிப்ட், பஸ் மேல ஏறி நின்னுக்கிறது, பேசுறது, இறங்கி போயிடுறது. என்ன கன்றாவி இது? என்ன அரசியல் இது? சரி, ரோட் ஷோ முடிஞ்சவர் என்ன கூத்து பண்ண போறாருன்னு பார்ப்போம். ரோட் ஷோல என்னென்ன கூத்துகள் நடக்குன்னு பார்ப்போம். இடையில இந்த வரமாட்டான் விஜய் நம்ம தொகுதிக்கு வரமாட்டாரு, நமக்காக பிரச்சாரம் பண்ண மாட்டாரு, நாமளே தான் நம்ம பிரச்சாரம் பண்ணிக்கணும்னு நினைத்த சில வேட்பாளர்கள் விஜய் கட் அவுட்டை வச்சு பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் கட் அவுட் தூக்கி முதல் நடுவில் வச்சுக்கிறானுங்க. அப்புறம் உங்கள் விஜய்னு சொல்லிட்டு ஓட்டு கேட்டுட்டு போறானுங்க. பொம்மை விஜய், கட் அவுட் விஜய், அட்ட விஜய், அதான் அட்டகத்தி விஜய், அவ்வளவுதான். வேற இது சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா இவர் இப்படிதான் பயன்படுத்துவாங்கன்னு முன்னாடியே மதுரை மக்கள் காட்டிட்டாங்க. மதுரையில ஐடி கார்டு கொடுக்குற மாதிரி விஜய் கட் அவுட் கையால ஐடி கார்டு வாங்குற மாதிரி போட்டவனுக்கு தான் தற்குறி முண்டங்கன்னு இதனாலதான் சொல்றோம். எந்த கட்சியிலும் இப்படி கிடையாதுங்க. இவ்வளவு கேவலமான கீழ்த்தரமான செயல்களை செய்யற ஆட்கள் வேற எந்த கட்சியிலுமே கிடையாது. அசிங்கமான அருவருப்பான விஷயம். எனிவே, ஆக மொத்தம் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. பார்ப்போம் நெல்லையில என்ன பண்ண போறாரு, அடுத்து ரோட் ஷோ முடிஞ்சிட்டு என்ன பண்ண போறாருன்னு. இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா பல்வேறு விஷயங்கள் பேசுவதற்கு வாய்ப்பாக அமையும். நன்றி, வணக்கம்.